வணக்கம், ஹலோ, நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம வீட்ல அடிக்கடி பேசக்கூடிய வாக்கியங்கள தான் பார்க்குறோம். அந்த மாதிரி 25 வாக்கியங்கள பார்க்கலாம். இந்த 25 வாக்கியங்களும் நம்ம வீட்ல டெய்லி ஒரு வாட்டியாவது கண்டிப்பா பேசிட்டே தான் இருப்போம். அது என்னென்ன வாக்கியங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹேவ் யூ ஈட்டன்? நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா? क्या आपने खाना खा लिया? ஆப்னே அப்படின்னா நீங்கள், கானா அப்படின்னா சாப்பாடு, காலியா அப்படின்னா சாப்பிட்டு விட்டீர்களா அப்படின்னு. இது நம்ம கொஸ்டின் மாதிரி கேட்கறனால கியா அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கியா ஆப்னே கானா காலியா அப்படின்னு கேட்குறோம். இது ஃபார்மலா கேட்காம சும்மா வீட்டில் இருக்க யார்கிட்டயாவது சாதாரணமாக கேட்கணும் அப்படின்னா கானா காலியா அப்படின்னு கூட கேட்கலாம் நம்ம. ஐம் மேக்கிங் பிரேக்ஃபாஸ்ட். நான் காலை உணவு செய்து கொண்டிருக்கிறேன். மே நாஷ்தா பனா ரஹா ஹூ. மே அப்படின்னா நான், நாஷ்தா அப்படின்னா காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட், பனா அப்படின்னா செய்யறது, செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறனால பனா ரஹா ஹூ அப்படின்னு சொல்கிறோம். ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவை சாப்பிடுங்கள். நாஷ்தா கரேன். நாஷ்தா அப்படின்னா காலை உணவு, நாஷ்தா கரேன் அப்படின்னா காலை உணவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். மை ஸ்டொமக் இஸ் அப்செட். எனக்கு வயிறு சரியில்லை. மேரா பேட் கராப் ஹே. மேரா அப்படின்னா என்னுடைய, பேட் அப்படின்னா வயிறு, கராப் அப்படின்னா மோசமான அப்படின்னு அர்த்தம். கராப் ஹே அப்படின்னா மோசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்னோட வயிறு மோசமாக இருக்குது, என்னோட வயிறு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹாவ் யூ ப்ரிப்பேர்ட் த ஃபுட்? நீங்கள் உணவை தயார் செய்துள்ளீர்களா? क्या आपने भोजन तैयार कर लिया है? आपने அப்படின்னா நீங்கள், போஜன் அப்படின்னா உணவு, தயார் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறது, தயார் கர் லியா ஹே அப்படின்னா தயார் செய்துள்ளீர்களா அப்படின்னு கேட்குறோம். இது கொஸ்டின் மாதிரி நம்ம கேட்கறதுனால கியாங்கிற வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி क्या आपने भोजन तैयार कर लिया है அப்படின்னு கேட்குறோம். ஐம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்கிறது. முஜே பூக் லகி ஹே. முஜே அப்படின்னா எனக்கு, பூக் அப்படின்னா பசிக்கிறது, எனக்கு பசிக்கிற ஃபீலிங் இருக்குது, எனக்கு பசிக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிறனால பூக் லகி ஹே அப்படின்னு சொல்கிறோம். ஃபுட் இஸ் ரெடி. உணவு தயாராக உள்ளது. கானா தயார் ஹே. கானா அப்படின்னா ஃபுட் உணவு, தயார் ஹே அப்படின்னா தயாராக உள்ளது, ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஈட் ஃபுட். சாப்பாடு சாப்பிடு. கானா காவோ. கானா அப்படின்னா சாப்பாடு, காவோ அப்படின்னா சாப்பிடு. சர்வ் த ஃபுட். உணவு பரிமாறவும். கானா லகாதோ. கானா அப்படின்னா சாப்பாடு, லகாதோ அப்படின்னா வை அப்படின்னு அர்த்தம். சாப்பாடு வை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் கானா லகாதோ. ஐம் தர்ஸ்டி. எனக்கு தாகமாக உள்ளது. முஜே பியாஸ் லகி ஹே. முஜே அப்படின்னா எனக்கு, பியாஸ் அப்படின்னா தாகமாக இருக்கிறது, தர்ஸ்டியாக இருக்கிறது, பியாஸ் லகி ஹே அப்படின்னா அந்த தாகமான உணர்வு இருக்குது அப்படிங்கிறது பியாஸ் லகி ஹே. பிரிங் வாட்டர். தண்ணீர் கொண்டு வா. பானி லாவோ. பானி அப்படின்னா தண்ணீர், கொண்டு வா அப்படிங்கிறதுக்கு லாவோ. ஈட் வெல். நல்லா சாப்பிடு. அச்சா காவோ. அச்சா அப்படின்னா நல்ல, காவோ அப்படின்னா சாப்பிடு. சூ அண்ட் இட். மென்று சாப்பிடு. சபாக்கர் காவோ. சபா அப்படின்னா நல்லா மெல்றது, சூ பண்ணுறது, மென்று சாப்பிடு அப்படிங்கிறது வந்து காவோ, சபாக்கர் காவோ. ட்ரிங்க் சம் வாட்டர். கொஞ்சம் தண்ணீர் குடி. தோடா பானி பீலோ. தோடா அப்படின்னா கொஞ்சம், பானி அப்படின்னா தண்ணீர், பானி பீலோ அப்படின்னா தண்ணீர் குடி அப்படின்னு அர்த்தம். வாஷ் த டிஷ்ஷஸ். பாத்திரங்களை கழுவு. பர்த்தன் சாஃப் கரோ. பர்த்தன் அப்படின்னா பாத்திரம், சாஃப் கரோ அப்படின்னா க்ளீன் பண்ணு, சுத்தம் செய் அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் டீ. எனக்கு தேநீர் வேண்டும். முஜே சாய் சாஹியே. முஜே அப்படின்னா எனக்கு, சாய் அப்படின்னா தேநீர், சாஹியே அப்படின்னா வேண்டும். வாஷ் த க்ளோத்ஸ். துணியை துவை. கப்படே தோலோ. கப்படே அப்படின்னா துணி, தோ அப்படின்னா துவைக்கிறது, தோலோ, கப்படே தோலோ. பவர் வெண்ட் ஆஃப். கரண்ட் போயிருச்சு.
அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா பிஜலி சலி கயி. பிஜலி அப்படின்னா கரண்ட், சலி கயி அப்படின்னா போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் கெட்டிங் டார்க், இருட்டிக் கொண்டிருக்கிறது. அந்தேரா ஹோ ரஹா ஹே. அந்தேரா அப்படின்னா டார்க், இருட்டு. இருட்டாயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அந்தேரா ஹோ ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். கோ அண்ட் ஸ்லீப், போய் தூங்கு. ஜாக்கர் சோ. இதில் ஜா அப்படின்னா போ அப்படின்னு சொல்றது, சோ அப்படின்னா தூங்கு. போய் தூங்கு அப்படின்னு சொல்றதுனால ஜாக்கர் சோ. மேக் த பெட், படுக்கையை விரி. பிஸ்தர் லகாதோ. பிஸ்தர் அப்படின்னா பெட், படுக்கை. லகாதோ அப்படின்னா பெட் போடு அப்படின்னு சொல்லுவோம்ல. பிஸ்தர் லகாதோ, படுக்கையை விரி அப்படின்னு அர்த்தம். சேஞ்ச் த பெட்ஷீட், படுக்கை விரிப்பை மாற்று. பிஸ்தர் கி சாதர் பதலோ. பிஸ்தர் அப்படின்னா பெட், சாதர் அப்படின்னா அந்த ஷீட், பெட்ஷீட், படுக்கை விரிப்பு. பிஸ்தர் கி சாதர் அப்படின்னா அந்த படுக்கை விரிப்பு. பதலோ அப்படின்னா சேஞ்ச், மாற்று அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் கோ டு த பெட், படுக்கைக்கு செல்வோம். சலோ பிஸ்தர் பர் சலே. வா படுக்கைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி, பெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றது. நவ் ஐம் கோயிங் டு ஸ்லீப், இப்போது நான் தூங்கப் போகிறேன். அப் மே சோனே ஜா ரஹா ஹூ. அப் அப்படின்னா இப்போது, மே அப்படின்னா நான், தூங்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு சோனே ஜா ரஹா ஹூ. ஐ வாண்ட் சம் வாட்டர், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். முஜே தோடா பானி சாஹியே. முஜே அப்படின்னா எனக்கு, தோடா அப்படின்னா கொஞ்சம், பானி அப்படின்னா தண்ணீர், சாஹியே அப்படின்னா வேண்டும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சென்டென்சஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ, தன்யவாத்.